Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குரிய half yearly lesson plan day 2 குறியது. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க டீட்டெயில் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி 6, 7, 8 குரிய டீட்டெயில் கொஷின்ஸ் கொடுத்தோம். அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ், அதாவது க்யூனா என்ன அந்த வேல்யூஸ்லாம் படிச்சிருப்பீங்க. க்யூ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி இருந்தது. நெக்ஸ்ட்டு கூலம்ஸ்லா, டிஃபைன் கூலம்ஸ்லாம். அதுக்கு அடுத்த கொஷின் என்னென்னா கூலம்ஸ்லாம் அண்ட் கிராவிடேஷ்னல்லா, அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், அந்த டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அடுத்தது டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல். நெக்ஸ்ட்டு ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னால் என்ன. நெக்ஸ்ட் டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் E and B, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கு நடுவில் உள்ள ரிலேஷனை டெரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 3 மார்க். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். இந்த கொஸ்டின் எப்போயுமே வந்துடும், ஒன்று 2 மார்க்கில் இல்லைனா 3 மார்க்கில் வந்துடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரோனா டிஸ்சார்ஜ்னா என்ன. இதை கூட சேர்ந்து இன்னொரு கொஸ்டின் என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீடைல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல், எந்த இது எடுத்தாலும் ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஸோ அதுதான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தி பாயிண்ட் சார்ஜ் அலாங் ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோரியல் லைன், ரெண்டு தனித்தனி டீட்டெயில் தான் ஒரே கொஷினில் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 4th கொஷினாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர், எவ்வளோ எனர்ஜி ஒரு கெப்பாசிட்டரில் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லா, அதாவது காஸ்லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம். அதில் இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்கும். அது ரெண்டு மட்டும் படிச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் ஒன் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர், பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் எல்லாம் தனித்தனியாக எழுதி யூசஸோடு முடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு டைபோல், அந்த வியோட வேல்யூ இதில் வந்து டைபோலில் எப்படி இருக்குன்னு சொல்லி டெரைவ் பண்ணியிருக்கோம் அந்த கொஷின். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். இல்லைனா நீங்கள் இது போக எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னா கெப்பாசிட்டர் நடுவில் ஒரு டயலக்ட்ரிக் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதை வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக அதை கவர் பண்ணிடுங்க. ஸோ மினிமம் ஒரு 1 hour ஆகும் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா. இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா ஃபைனல் எக்ஸாமில் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் படிச்சிடுங்க. தேங்க்யூ.